Hey guys, welcome back. நான் உங்க ஃபேவரட் DJ K. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க? ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு சில் அவுட் ஃபன்னியான டாபிக் போலான்னு இருக்கேன். ஓகே, ஸோ டாபிக்கோட பேர் வந்து வாட் DJs don't say. DJs என்ன சொல்ல மாட்டாங்க, அதாவது அதே சமயத்தில் நம்ம வந்து DJs கிட்ட நம்ம என்ன சொல்லக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, டோன்ட் டூஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், முதல் டாபிக். ஓகே, ஒரு செகண்ட், ஃபோன் அடிக்குது, யாருன்னு பார்க்கணும். ஹலோ ஹலோ, யாரு? சொல்லுங்க. ஆமா ஆமா ப்ரோ, கெஸ்ட் லிஸ்ட். சொல்லுங்க, எத்தனை கப்பல்ஸ் ப்ரோ? என்னப்பா கேக்குறேன்? 2 பிளேட் பானிபூரி கேக்குறாரு. ஓ 2 பிளேட் பசங்களா? ஸ்டாக்ஸா ப்ரோ? ப்ரோ ஸ்டாக்ஸ் அலோ பண்ண மாட்டாங்க ப்ரோ. பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ போன வாட்டியே மேனேஜர் வந்து கேவ் நிறைய ஸ்டாக்ஸ் உங்கள் கெஸ்ட் இருக்காங்க, ரொம்ப பசங்களாக இருக்காங்க, அந்த மாதிரி வேணான்னு சொல்கிறாங்க ப்ரோ. ஷோக்கு தொழிலுக்கு நல்லது இல்லை ப்ரோ. ட்ரைனா என்ன ட்ரை ப்ரோ? கப்பல்ஸோட வாங்க ப்ரோ, அப்போ தான் கிளப் ரூல்ஸ் அப்ளை, அந்த ஒரு கண்டிஷன் இருக்குல்ல, ஷூஸ் போட்டு வரணும், அதே மாதிரி கப்பல்ஸ் ஒன்லி தானே சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கச்ச, ஒரே செகண்ட் ப்ரோ, நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கச்ச கெஸ்ட்னு சொல்லிட்டு ஸ்டாக் கெஸ்டாக டிஜேக்கு வந்து சேர்க்கறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு டிஜே கிட்ட வந்து அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிஜே கிட்ட வந்து ஸ்டாகாக வந்து டார்ச்சர் பண்ணாதீங்க. உங்கள் நேரில் உங்கள் மூஞ்சுக்கு நேராக சொல்ல முடியாது இந்த விஷயத்தை, எப்படி சொல்கிறது, ஆனால் நம்மளுக்கு தான் அந்த வழி தெரியும். ஓகே, ஸ்டாக்ஸ் வந்து நம்ம கெஸ்ட் டிஜே கெஸ்ட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூ லோ ஆகும் கிளப்புக்கு முன்னாடி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங், கெஸ்ட் லிஸ்ட் கேட்குறது, அதுவும் ஸ்டாகாக வருது, டிஜேஸ்க்கு வந்து பிடிக்காது. கப்பல்ஸாக இருந்தால் ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்த ஒரு இது வந்து நம்ம டிஜேஸ்க்கு பிடிக்காத ஒரு விஷயம் வந்து ஃபோனை வந்து சார்ஜில் போடுறது. ப்ரோ ஃபோனை சார்ஜில் போட முடியாது, இது வந்து டிஜே கான்சோல், இந்த சாக்கெட்லாம் வந்து டிஜே கான்சோல் கனெக்ட் பண்ணுறது மட்டும்தான், உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்காக நான் கொண்டு வரல. ஸோ ப்ளீஸ் உங்கள் ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக டிஜே கிட்ட சொல்லி இது பண்ணாதீங்க, அதுவும் ஒரு தப்பான ஒரு விஷயம், நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு விஷயம். ஓகே, ஓகே, ஸோ நெக்ஸ்ட், அதாவது டிஜேஸ் கிட்ட பண்ணக்கூடாது நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வந்து எக்ஸாக்ட்லி பேக்ஸ். நோ 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 நோ. சரி கொடுங்க, வேற வழி இல்லை, கொடுத்துட்டுங்க. ஸோ இந்த மாதிரி பேக், ஹேண்ட் பேக்லாம் கொடுத்து டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஏன்னா டிஜே பூத் வந்து டிஜே நிற்கிற இடம், டான்ஸ் ஆடுற இடம், மியூசிக் ப்ளே பண்ணுற இடம். ஸோ இது வந்து நிறைய டிஜேஸ்க்கு வந்து ரிலேட் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து கிளப் டிஜேஸ் எஸ்பெஷலி எல்லா ஷோக்கும் இது அவங்களுக்கு நடக்கிற ஒரு விஷயம். ஸோ சில டைம் மூஞ்சிக்கு நேராக நோன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இங்கே வாங்க, இந்தாங்க பேக் பிடிங்க. இது பேக் வைக்கிற இடமா? இது எடுத்துட்டு போய் அடுப்புல போடுறேன். No bags allowed. Okay, cool. All right. So அடுத்த point. My friends and I are leaving in 5 minutes. Please play this song. அதாவது we don't care. ஏன்னா என் ஃப்ரெண்டு இது ஒரு சுச்சுவேஷனில் அவனுக்கு நடந்திருக்கு, நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஆனால் அவன் என்ன சொன்னாங்கன்னா, அவன் அது ஒரு சூப்பரான பதில் சொன்னான். 5 நிமிஷம் வெயிட் பண்ணாதீங்க, நீங்கள் உடனே கிளம்பிடலாம். ஏன்னா அந்த சாங் நான் ப்ளே பண்ணுற போகிறதே இல்லை, சாமகாவடி. இந்த மாதிரி எல்லாம் டிஜே கிட்ட பேசக்கூடாது, இது வந்து ரொம்ப ரூடான ஒரு விஷயம். எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். ஏன்னா ஒரு கிளப்புகளோட ஒரு பார்ட்டிக்கு நம்ம போறோம்னா அந்த டிஜே நம்ம பர்சனலாக புக் பண்ணல, அங்கே வந்து கிளப்பு புக் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அந்த டிஜேஸ் வந்து எல்லாருக்காகவும் ப்ளே பண்ணும், ஒருத்தருக்காக மட்டும் ப்ளே பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது ஒரு சிச்சுவேஷன். அதே சமயத்தில் சில பேர் வந்து ஃபோனை கொடுத்துட்டு ஃபோன்லேருந்து சாங் ப்ளே பண்ண சொல்லுவாங்க, அதுவும் நம்ம டிஜேஸ்க்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஓகே, தெரியுமா தெரியாதா? சே எஸ் ஆர் நோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நோ. அந்த பட்டன் தானே அம்னா, அதான் என்னாச்சு, கட் ஆயிடுச்சு. அட போயா. டிஜே எக்யூப்மெண்ட் வந்து டிஜேயோட பெர்மிஷன் இல்லாம தொடறது. அதே மாதிரி பெர்மிஷன் டிஜே கிட்ட கேக்குறது, கேன் ஐ டச் ன்னு. இஃப் யூ நாட் a DJ, you're not supposed to be touching. Even if you're a DJ, அன்னைக்கு உங்க ஷோ இல்லைன்னா நீங்க தொடக்கூடாது மற்ற டிஜேயோட கான்சர்ட். இது இன்னொரு டயலாக், காமனா கேட்குற டயலாக், இந்த சாங் ப்ளே பண்ணுங்க ப்ரோ, எல்லாருமே ஆடுவாங்க, எவ்ரிபடி வில் டான்ஸ் வித் தி சாங்னுவாங்க. கண்டிப்பா நோ 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 நோ. ஓகே, அந்த மாதிரி சொல்லவே கூடாது.
It's my friend's birthday. Can you give a shout out? Your friend birthday or shout out கொடுக்கிறீங்களா? No, I don't care about your friend's birthday. நிறைய பேர் அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க. அப்படினு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு 100 பேருக்கு பர்த்டே ஷவுட் அவுட்ஸ் கொடுக்கணும். No, we cannot do that. Please don't ask that. Another one, irritating. Can you please play a song with a beat? Come on, common sense. எல்லா சாங்க்கும் பீட் இருக்கும். கிளப்ல ப்ளே பண்ண எல்லா சாங்க்கும் பீட் இருக்கும். உங்களால ஆட முடியலனா we cannot do anything about it. And another common thing, can you please play for free? No, DJs cannot play for free. So DJ வந்து ஃபார்முலா புக் பண்ணனும். இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப். So free பண்ண முடியாது. If you wanna run away with me, I know a galaxy and I could take you for a ride. I had a premonition that we fell into a rhythm where the music don't stop for life. Glitter in the sky, glitter in my eyes, shining just the way you like. If you're feeling like you need a little bit of company, you met me at the perfect time. You want me, I want you, baby. My sugar boo, I'm levitating. The Milky Way, we're renegading. I got you, moonlight, you're my starlight. I need you all night. So அடுத்த ஒரு பாயிண்ட் வந்து DJs மிக்ஸ் பண்றச்ச மிக்சிங் ட்ரான்சிஷன் பண்றச்ச நடுவுல பேசக்கூடாது, குறுக்க பேசக்கூடாது. நாச்சி ஓகே गाइस, இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல வந்து இன்னும் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இல்லாட்டி 4-5 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண என்னவா இருக்கும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்ட் 2 வீடியோ நான் போடுறேன். அண்ட் இந்த நான் சொன்ன ஒரு 8-9 பாயிண்ட்ஸ்ல வந்து உங்களால ரிலேட் பண்ண முடிஞ்ச, அதாவது இந்த விஷயம் இந்த சம்பவம் உங்களுக்கு நடந்த ஒரு விஷயம் வந்து எதுவாக இருக்கும் அதுவும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நம்ம சாட் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, சைனிங் அவுட், தி டிஜே கேவ். பீஸ் அண்ட் லவ். பை பை.